வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியில் அலகு 7ல் இடம்பெற்று இருக்கக்கூடிய இலக்கண பகுதியில் புலமை இலக்கணம் குறித்து தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் இதுவரைக்கும் நம்ம இந்த புலமை இலக்கணத்தில் தேற்ற இயல்பும் அதற்கு அடுத்த உள்ள இயல்பும் தவறு இயல்பு, இந்த 2 இயல்புகளும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது மரபு இயல்பு அப்படிங்கிறது. வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த காணொலியை இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோவை பார்க்கும்போதே கையில் குறிப்பேடு எடுத்து வைத்துக்கொண்டு வீடியோ பாருங்கள். நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக நிச்சயம் இருக்கும். உங்களுடைய பிரயாண நேரங்களில் செவி வழியாக கேட்டுகிட்டே இருக்கிறதும் பயனுள்ளதாக நிச்சயம் இருக்கும். ஏற்கனவே சொல்லப்பட்டது போல் இந்த மரபு இயல்பு அப்படிங்கிறது செவி வழி செய்திகளை ஆதாரமாக கொண்ட தமிழ் இலக்கிய வரலாறு. அப்போ இந்த இலக்கண பகுதிகளில் இந்த மாதிரி ஒரு வினா கேட்கலாம். செவிவழி செய்திகளை ஆதாரமாக கொண்ட தமிழ் இலக்கிய வரலாறு எது, எந்த பகுதி அப்படின்னு கேட்டால் நம்ம மரபு இயல்பு அப்படிங்கிறத குறிப்பிடணும். இன்றைய இலக்கிய ஆராய்ச்சியாளர்களில் நிறைய பேர் இந்த இயல்பில் இடம்பெற்ற பல நிகழ்ச்சிகளை உண்மையாக நடந்த சம்பவங்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இருந்தாலும் சென்ற நூற்றாண்டில் தமிழகத்தே புலவர்கள் நடுவே வழக்கில் இருந்த பல செவி வழி செய்திகளை அறிய இந்த இயல்பு. அப்போது செவி வழி செய்திகளை அறிய உதவும் இயல்பு எது அப்படின்னா மரபு இயல்பு. செவி வழி செய்திகளை அறிய துணை செய்யும் இயல்பு மரபு இயல்பு. இந்த இயல்பினுடைய ஒவ்வொரு நூற்பாவும் ஒவ்வொரு கதையை தன்னுள் அடக்கியிருத்தலின் ஒவ்வொன்றையும் விரித்து எழுதினால் இவ்வுரை மிக பெருத்துவிடும். எனவே இதற்கு சுருக்கமாகவே உரை வரையப்பட்டுள்ளது. இதில் கூறப்பட்டுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஒரே நூலில் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த நூலாசிரியரால் இயற்றப்பட்டதாகிய புலவர் புராணத்தை போய் பார்த்துக்கணுமா. இந்த இதில் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் விரிவாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, இந்த இலக்கண நூலில் இந்த கதைகள் ஒரு தனி அதிகாரமாக குறிப்பிடுவதன் காரணம் இதே இயல்பின் 30ஆம் நூற்பா உரையிலும் இறுதி நூற்பாவிலும் கூறப்பட்டிருக்கிறது. 30வது நூற்பா, இறுதி நூற்பா, இதில் உள்ள செய்திகள் அனைத்தும் அதிகமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த மரபு இயல்பில் இருக்கக்கூடிய நூற்பாக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா 35 நூற்பாக்கள் இருக்கிறது. நூற்பாக்களை போயிடலாம். தெய்வமும் புலமை திரு உருவாம் என்று அறியும் பெரியோருக்கு அவர்தாம் இணையே. தெய்வத்தை நினைச்சிறது இறைவனும் அறிவு வடிவானவன் தான். அதான் புலமை திரு உருவாம், புலமையின் வடிவமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத உணரக்கூடிய பெரியவர்களுக்கு இணையானவர்கள் அவர்களே. அந்த பெரியவர்களுக்கு இணையானவர்கள் வேறு யாரும் இல்லை. இந்த அடிப்படையாக வைத்து தான் வள்ளுவர் வாளறிவன் என்றார் வள்ளுவர். வாளறிவான் அற்றாத்தொழர், அந்த திருக்குறளில் வரக்கூடிய அந்த வாளறிவான் அப்படிங்கிற பொருள் இங்கே நிச்சயப்படுது குறிப்பிடப்படுகிறது. அடுத்து பாணனும் தருமியும் பெத்தானும் உய்ய பாடியது அன்றி பைந்தமிழ் கழக தலைவனை பழித்தும் தனிக்கவி பகர்ந்த பரமனும் புலவன் என்பது பண்பே. பாணபத்திரர் அந்த திருமுக பாசுரத்தில் அந்த திருவிளையாடலில் பார்த்துருப்போம். சிவபெருமானும் அந்த பாணபத்திர புலவனும் அங்கே நினைச்சிறது வரக்கூடிய அந்த இது இருக்கும். அதில் கொங்குதேர் வாழ்க்கை என்ற அகவற்பாவையும் பெத்தான் சம்பானுக்கு அடியார் கெளியான் என தொடங்கும் பாடல்களையும் இது கூடுதலான செய்தி. இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். பாணபத்திரருக்கு மதிமலி புரிசை என்னும் திருமுக பாசுரமும் தருமிக்கு இதுதான் அந்த தருமிக்கு இங்கே கொடுத்தது தான். சிவபெருமானும் திருவிளையாடல் புராணத்தில் கொடுத்தது இந்த தருமிக்கு கொடுத்த பாடல் தான். அதான் கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற இந்த பாடல். அடுத்து பாவையும் பெத்தான் சம்பானுக்காக அடியார் கெளியான் என தொடங்கும் வெண்பாயுமையும் நக்கீரனை இகழ்வதாக அங்கம் குலுங்க அப்படிங்கிற வெண்பாவை பாடியதால் சிவபெருமானையும் ஒரு தமிழ் புலவர் என்பதே முறையாகும் அப்படின்னு. பரமனும் இந்த வரி வருது பாருங்க. பரமனும் புலவன் என்பது பண்பே. பரமன் சிவபெருமானை குறிப்பிடக்கூடியது. அடுத்ததாக பார்த்தோன்னா அடுத்த பாடல் கண்டாயோ என மீனவர் கருதி பாடியோர் தொண்டன் பருவரல் ஒழித்த பணிவரை குமரியும் பாவலி இனாலே. இல்லைன்னா பாண்டியனிடம் செல்லக்கூடிய ஒரு இரவலனுக்கு அங்கே போயிட்டு இறைவன் போயிட்டு பணம் பெறணும் அப்படிங்கிறதுக்காண்டி பாண்டியனை புகழ்ந்து பாடி பணம் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு செல்லக்கூடிய ஒரு இரவலனுக்காக உமாதேவியாரும் கண்டாயோ மீனவா அப்படிங்கிற பாடலை இயற்றியதால் புலவருள் ஒருத்தி ஆனாள் அப்படிங்கிற செய்தி இங்கே என்ன செய்யப்படுகிறது, குறிப்பிடப்படுகிறது. அப்போ கண்டாயோ மீனவா என்று தொடங்கும் பாடலை பாடியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உமாதேவி. இங்கே அதை தான் பணிவரை குமரியும் அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்கு, குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
அடுத்ததாக விழுந்த துளி என பூ மாது என இரு தொண்டர் முற்பாடியது அன்றி ஒருவருக்கு அறிவே நனவு என்று அறைந்து என் நனவினும் பற்பல பாடல் பகர்ந்து இனிது ஆண்ட முருகப்பெருமான் முழுதுணர் புலவனே. இங்கே முருகப்பெருமானை புலவனாக என்ன செய்யப்படுகிறது, குறிப்பிடப்படுகிறது. அதாவது பொய்யாமொழி புலவர்கள் முன்பு, நிறைய புலவர்களுக்கு முன்பு வேடனாக சென்று விழுந்தது துளி அந்தரத்தே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடலை பகலி கூத்தருக்கு அடியெடுத்து கொடுக்க பூமாது என பாடியதோடு அருணகிரிநாதருக்கு அறிவை அறிவது அறிவு என்று உபதேசித்து என் கனவில் தோன்றி பல பாடல்களை அறியும் ஆண்டு கொண்டதால் முருகப்பெருமானும் ஒரு இங்கே அப்படி அவங்களுக்கு தொடங்கி வைத்த அந்த பாடல் அடிகளை மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்களே தவிர அந்த பாடலோட யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற விவரம் இதில் என்ன செய்ய குறிப்பிடப்படலை. அதை நமக்கு தெளிவுரையில் தான் அதை என்ன செஞ்சுருக்காங்க, குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போது விழுந்தது துளி அந்தரத்தே அப்படிங்கிறது தொடங்கும் பாடல் யாருக்கு அப்படின்னா பொய்யாமொழி புலவர் முன் வேடனாக சென்று பாடியது. அப்புறம் பகலி கூத்தருக்கு அடியெடுத்து கொடுத்தது எது அப்படின்னா பூமாது அப்படின்னு பாடியிருக்கிறாரு. அருணகிரிநாதருக்கு அறிவை அறிவது அப்படிங்கிற அந்த பாடலை என்ன செஞ்சிருக்கிறாரு, குறிப்பிட்டு கொடுத்துருக்கிறாரு. அதனால முருகப்பெருமான் எனது ஒரு புலவன் ஆகிறார். இங்கே அடுத்து வெண்மலர் கமல மீது வீற்றிருந்து எவர் கவிகளும் என்னது என்னும் நாவின் கிளத்தியும் நாடா முதல் என வெண்பா ஒன்று விளம்பினல் அன்றே. இங்கேயும் வெண்மலர் கமலம் வெள்ளை நிற தாமரையில் மீது வீற்றிருக்கக்கூடிய அந்த தெய்வமானது அதுவும் யாரெல்லாம் கவிதை புனைந்தாலும் அவை யாவும் என்னுடையதே என்னது என்னும் நாவின் கிளத்தி கலைமகள் இந்த நாவின் கிளத்தி அப்படின்னு குறிப்பிடப்படுகிறாங்க. அவங்க கூட நாடா முதல் என தொடங்கக்கூடிய வெண்பாவை பாடினார்கள். இதில் நம்ம குறிப்பிட்டு தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், நாவின் கிளத்தி நாடா முதல் என்ற தொடங்கும் பாடலை மரபியல்பில் பாடியதாக குறிப்பிடும் தெய்வம் யார் அப்படின்னு கேட்டு இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம நாவின் கிளத்தி அப்படிங்கிறத எடுக்க வேண்டும். அடுத்ததாக பொறுவரும் தமிழ் பா புகழா புத்தேலினரும் உளவோர் எனும் பெயருக்கு இச்சித்து அணிந்து கொண்டமை அறியும் அம்புவியே. இந்த உலகத்தில் தமிழ் பா புகழா புத்தே, இந்த உலகத்தில் நிலையாக இருக்கக்கூடிய தமிழ் கவிகளை இயற்றாத தேவர்களும் தாங்களும் புலவர்கள் என அழைக்கப்பட வேண்டும். புலவோர் என்னும் பெயருக்கு இச்சித்துனா ஆசைப்பட்டு அணைந்து கொண்டமை அப்பெயரை புனைந்து கொண்டனர் அப்படின்னு அறிஞர்கள் பலர் என்ன செய்கிறாங்க, சொல்லுகிறார்கள். புலம் என்ற சொல் அறிவு ஐம்புலன் அப்படின்னு பலவற்றை உணர்த்தக்கூடிய பல பொருள் தரும் சொல். புலவர் என்ற சொல் அறிவை உடையவர்கள் என்ற பொருளில், கவிஞர்களையும் ஐம்புல இன்பங்களையும் ஆற துய்ப்பவர்கள் என்ற பொருளில் தெய்வர்களையும், அதான் புலமை அப்படிங்கிறது அறிவுக்கும் வரும், ஐம்புலனை அடக்கி ஆளக்கூடியவர்கள் அப்படிங்கிறது வரும். அப்போ பாடல் எழுதக்கூடியவர்களும் புலவர்கள், ஐம்புலனை அடக்கி ஆளக்கூடியவர்களும் புலவர்கள். அந்த வகையில் தெய்வர்களும் புனைதல் இல்லாமல் புலமை உடையவர்களாக இருக்கிறதுனால தொழிலில் சிறந்து வருவதால் அவங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, புலவர்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறார்கள். முத்தமிழ் புலமை முனிக்கோன் பாடலில் பெய்வளை திருமகள் பின்தொடர்ந்தனலே. அகத்தியர் பாடலுக்காக முத்தமிழ் புலமை முத்தமிழ் புலமை முனிக்கோன் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னு கேள்வி வரலாம். அகத்தியன். அவருடைய பாடலில் பெய்வளை அவரை பின்தொடர்ந்தால் குறிப்பற்ற வரலாறு இங்கே இடம் என்ன செய்யப்படல, அந்த வரலாறு நமக்கு இடம்பெறவில்லை. இருந்தாலும் லெக்குமி திருமகள் அப்படின்னு சொல்ல அந்த லெக்குமி திருமகள்னு குறிப்பிடப்படுறது லெக்குமி, நாவின் கிளத்தி என்று குறிப்பிடப்படுவது கலைமகள் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அடுத்து சென்னா புலவன் செப்பிய பாடலில் மாயவன் குடி போய் வந்தனன் அன்றே. சென்னா புலவன் முன்னாடி ஒரு நாளில் திருமலிசை ஆழ்வார் பாடல்களுக்காக காஞ்சிபுரத்தில் திருக்கோயில் கொண்டிருக்கக்கூடிய திருமால் ஊரை விட்டு வெளியேறியும் பிறகு மீண்டும் குடியேறியதும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கூறப்பட்டிருக்கிறது. அதான் சென்னா புலவன் செப்பிய பாடலில் தமிழ் பாடலை பாடக்கூடிய அந்த புலவன் செப்பிய பாடலில் மாயவன் குடிபோய் வந்தான். மாயவன் திருமால் இங்கிருந்து குடிபெயர்ந்து மீண்டும் அமர்ந்த வரலாறு குறிப்பிடப்படுகிறது. அதுதான் இது பாடல். கணிக்கண்ணன் போகின்றான் கணிக்கண்ணன் போக்கொழிந்தான் என தொடங்கக்கூடிய இந்த தனி வெண்பாக்களை அடிப்படையாக வைத்து இந்த பாடல் இங்கு நிச்சயப்பட்டிருக்கு, குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்பு பெண்ணாகவும் ஈன சமணர் வன்கழு ஏறவும் மறைக்கதவு அடைக்கவும் காளியூர் புலவன் களரினன் தமிழே.
இங்கே என்ன அப்படின்னா என்பும் பெண்ணாக காளியூர் அப்படின்னு கொடுத்துருக்கிறது. இங்கே சீர்காழி, சீர்காழியில் தோன்றிய புலவனாகிய திருஞான சம்பந்த பெருமான். இவர் மயிலாப்பூரில் வந்து பூம்பாவை அப்படிங்கிற பெண் வந்து எரித்து சாம்பலாக இந்த எலும்புகள் எல்லாம் மீட்டு திரும்ப உயிருள்ள பெண்ணாக என்ன செஞ்சாங்க ஆக்குனதும், மதுரையில் 8000 சமணர்கள் கழுவேறுமாறும் திருமறை காட்டில் ஆலய கதவு அடைபடுமாறு தேவார பதிகங்களை பாடியதும் இந்த புலவர் வந்து என்ன செய்யப்படுகிறது. அப்போ திருஞான சம்பந்தருடைய அந்த வரலாறுல சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு. இது பக்தி இலக்கியத்துக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த பாடல்கள். இதில் இருக்கிற செய்தியை என்ன செஞ்சுக்கோங்க, தெளிவாக குறிப்புகளாக எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும். மயிலாப்பூர் சீர்காழியில் பிறந்த புலவர் யார்? திருஞான சம்பந்தர். மயிலாப்பூரில் பூம்பாவையை எலும்புகளை மீட்டு உயிருள்ள பெண்ணாக்குனாரு. மதுரையில் 8000 சமணர்கள் கழுவேறுமாறும் திருமறை காட்டில் ஆலய கதவு அடைபடுமாறு பாடியவர். கதவை திறக்க பாடியவர், அடைக்க பாடியவர்னு 2 பேர் இருக்காங்க. இது இவர் அடைக்க பாடியவர் அப்படிங்கிற குறிப்பு இருக்கிறது. நீச்சரை குளிரவும் நெடுங்கை வேளம் அஞ்சவும் கற்றூன் ஆழியில் மிதப்பவும் பைந்தமிழ் பாடல் பகர்ந்தான் ஒருவன். நீச்சரை குளிரவும், அதாவது அந்த சுண்ணாம்பு காலவாசலில் போடும்போது அந்த திருநாவுக்கரசரை பற்றி தான் ஒப்பற்றவராகிய திருநாவுக்கரசர் பல்லவன் தம்மை அடைத்த சுண்ணாம்பு காலவாய் குளிர்ந்திருக்கவும் கொல்லும் பொருட்டு ஏவப்பட்ட யானை அஞ்சும்படியாக நெடுங்கை வேளம் அப்படின்னு அஞ்சவும் கற்றூனில் கட்டப்பட்டு ஆழியில் மிதக்க உள்ள முங்கிரும். கல்லில் கட்டி போட்டால் முங்கிருவாருன்னு நினச்சி கல்லில் கட்டி போட்டால் அது கல் தெப்பமாக மாறி மிதந்தது. இந்த தமிழ் தேவார பதிகங்கள் எல்லாம் அருளினார் யார்? திருநாவுக்கரசர். பரமன் பாங்கன் ஆகவும் முதலை உண்ட பிள்ளை உயர்ச்சியோடு ஒளிரவும் நாவலூர் புலவன் நவின்றனன் நன்றே. இப்போ நாவலூர் புலவன், நாவலூரில் பிறந்தது யாருன்னா சுந்தரர் சிவபெருமானே தம்மிடம் அதாவது தம்பிரான் தோழர்னு சொல்லுவாங்க, தம்முடன் தோழமை கொள்ளுமாறு அவிநாசியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு முதலைக்கு இரையாகிய ஒரு அந்தன சிறுவனை உரிய வளர்ச்சியோடு மீண்டும் மீளுமாறு என்ன செய்கிறாரு, ஒரு தேவார பதிகம் பாடியிருக்கிறாரு. அந்த பகுதி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சிவபிரகாசர் வந்து சுந்தரர் பற்றி கூறுகையில் படியிலா நின்பாட்டில் பரமன் நனிவிருப்பன் என்றும் செல்வத்தில் சிறந்த குபேரன் தோழனாய் இருப்பது போல கல்வியில் சிறந்த நின்னை விரும்பி இறைவன் தோழனாக்கி கொண்டான் என்று கூறுவதை இங்க நினைந்து என்ன செய்யலாம், சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இப்படி சொன்னது யாரு அப்படின்னு சொன்னா சிவபிரகாசர் சுந்தரரை சொல்றாரு. செல்வத்திற்கு சிறந்த குபேரன் தோழனாய் இருப்பது போல கல்விக்கு சிறந்த தோழனாக சிவபெருமான் என்ன செய்றாரு, இருக்க விரும்பி உன்னை தோழனாக்கி சுந்தரரை தோழனாக்கி கொண்டார் அப்படின்னு குறிப்பிடுறாரு சிவபிரகாசர். அடுத்து பல்நாடு உடையவன் பாண்டி நாடே உடையேன் என்ன வந்து உரிமையோடு எழுதவும் வாதவூர் புலவன் வழங்கினன் தமிழே. திருவாத ஊரை சார்ந்த மாணிக்க வாசகர் எந்த நாட்டவர், அதாவது அரிமர்த்தன பாண்டிய மன்னனிடம் இவர் அமைச்சராக பணியாற்றினார் என்பதை என் நாட்டவருக்கும் இறைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே தென்னாடுடையவராக வந்து தாமே உரிமையோடு ஓலையில் எழுதும்படி திருவாசகத்தையும் திருக்கோவையரையும் அருளி செய்தார் அப்படின்னு நினைச்சு உரிமையோடு எழுதவும். பல்நாடு உடையவன் பாண்டி நாடே, பல நாடுகளுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய இறைவன் பாண்டிய நாட்டு உடையேன் என்ன வந்து உரிமையோடு, நான் பாண்டிய நாட்டை சார்ந்தவன் அப்படிங்கிற உரிமையோடு வந்து மாணிக்கவாசகரை பாடல் எழுத சொல்லி கேட்டு திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் எழுதுகிறார். பைந்துழாய் போல 10 பாவலர் செப்பிய தமிழ்நூல் தேரி பற்பலர் விரசைக்கு அப்பால் மேவினர் அன்றே. ஆழ்வார்கள் 11 திருமால் விரும்பிய புனையும் துளசி மாலையை ஒத்து இயற்றிய 4000 திவ்ய பிரபந்தம். அப்போ 4000 திவ்ய பிரபந்தம் எதை போன்று இருப்பதாக இந்த அறுவகை இலக்கணம் கூறுகிறதுனா, திருமால் விரும்பி அணியக்கூடிய துளசி மாலையை ஒத்து இயற்றிய 4000 திவ்ய பிரபந்த பாமாலைகளின் துணையால் கணக்கற்ற பாகவதர்கள் வைகுந்த பதவி அடைந்துள்ளார்கள். 10 பாவலர்கள் பைந்துழாய் போல செப்பிய விரசை அப்படிங்கிறது வைகுந்தத்திற்கு செல்லும் வழி அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. விரசைக்கு அப்பால் மேவினர். மூவகை கழகத்து 5439 புலவோர் வாழ்ந்தனர் என பகர் மாந்தர் பலரே. மூவகை கழகத்து அதாவது 3 சங்கத்தில் முச்சங்கத்தில் 5439 புலவர்கள் வாழ்ந்ததாக அங்கே என்ன செய்யப்படுகிறது, குறிப்பிடப்படுகிறது. இதில் தலைச்சங்கத்தில் 4900 புலவர்களும் இடைச்சங்கத்தில் 490 கடைச்சங்கத்தில் 49 மொத்தம் 5439 புலவர்கள் இருந்து தமிழை ஆய்ந்ததாக என்ன செய்யப்படுகிறது, கூறப்படுகிறது. இதில் இந்த 49 4 100 அணைந்த 90 மேற்ப தோடியவை பெருகிய தொகையராய் விளக்கி
இப்போ இது அந்த விளக்கத்தை வந்து 549 பேர், 59 பேர், 49 பேர் ஆக 657 பேர், இதெல்லாம் வந்து அங்கங்கே ஒவ்வொருத்தர் இந்த குறிப்புகளில் நிறைய கருத்துக்கள் மாறுபாடாக இருக்கும். ஆனால் இது செய்யுள்ளே இந்த வார்த்தை இடம்பெற்று இருக்கிறதுனால இதை நம்ம வந்து என்ன செய்யலாம்னு வினாவாக கூட எதிர்பார்க்கலாம். அடுத்து பொற்றாமரையீர் பொறுவரும் பொதுநூல் வைத்து வென்று அலிகூர் வள்ளுவன் புலமை தமிழுடை பலருக்கும் தாய் என தகுமே. இணையற்றதாக எந்த காலத்திற்கும் எவ்விடத்திற்கும் பொருந்துவதாக இருக்கக்கூடிய உலக பொதுமறை தான் நம்முடைய திருக்குறள். அந்த தக்கதுமாகிய திருக்குறளை மதுரை பொற்றாமரை குலத்தில் சங்கப்பலகையில் வைத்து பொதுநூல் வைத்து பொற்றாமரையீர் பொறுவரும் சங்க கழகத்தில் புலவர்களை வென்று மனமகிழ்ந்த திருவள்ளுவருடைய புலமை தமிழ் வாணர் அனைவருக்கும் அன்னையை போல போற்றி பேணத்தக்கதாக இருக்கிறது. தொடர்ந்து அடுத்து வர இந்த தொடர்ச்சியான நூற்பாக்களை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.